ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவரிவன் இஸ் ஃபைன். இன்னைக்கு வந்து 2 வீடியோ அட் அ டைம்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து அஜித் குமார் அவர் ரிலேட்டடா போட்டேன் இல்லையா? இப்போ இன்னொரு நியூஸ் வந்துட்டு ரொம்ப இப்போ ஒரு 4-5 நாளாவே ரொம்ப பரவிட்டு இருக்குல்ல, ரித்தன்யா. அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ். இது தப்பா கரெக்டா? முதல்ல ஒரு விஷயம் வந்துட்டு, ஒரு சூசைட் பண்ண போறப்ப ஒருத்தவங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையை வந்து நம்ம என்னைக்குமே வந்து கேலி பண்ணக்கூடாது. சரிங்களா? ஒருத்தங்க வந்து என்ன ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலைமை இருக்கும் இல்லையா? இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க அதை எப்படி ஃபேஸ் பண்றங்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் மனதுங்கிறது வந்து வேற. நம்ம மனதில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து அந்த ஒரு செகண்ட்ல கூட ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம என்ன டிசிஷன் எடுப்போம்னு யாருக்குமே வந்துட்டு தெரியாது. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப அந்த பொண்ணு வந்து பண்ணது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதை வந்து பேச வரல. ஓகே. பட் வந்து என்ன சொல்றதுன்னா, இப்ப அவங்க அப்பா இப்ப வந்து அவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க. இப்ப அதை வந்து சொல்லி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ போடலைங்க. ஓகே. அவங்க மன வருத்தத்துல இருக்கப்ப அவங்க மன வருத்தத்தை இன்னும் ஜாஸ்தி பண்ணுங்கிறதுக்காக இது போடல. இது காமனா இனிமே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நடக்க கூடாது. நடக்காம இருக்குமாங்கிறதுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு கரெக்டா ஆயிட்டாங்கன்னா எப்படி? இன்னுமே இந்த சொசைட்டில வந்து ரொம்ப மோசமான மனிதர்கள் இருக்கதான் செய்யறாங்க. சரியா? அவங்களெல்லாம் மாத்தணுங்கிறது பாசிபிளான்னு தெரியல. பட் இனிமே மேக்சிமம் இந்த மாதிரி யாரும் பண்ண வேண்டாம், பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. முக்கியமா வந்துட்டு இந்த மாதிரி சூசைட் யாரும் அட்டன் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போடுறாங்க. சரியா? இப்போ அவங்க அப்பா வந்து சொல்றாரு இல்லையா, 200 பவுன் 300 பவுன் வந்துட்டு போட்டு வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்தோம், 70 லட்சம் ரூபாய் வந்து கார் கொடுத்தோம் அப்படின்லாம் வந்துட்டு சொல்றாங்க. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்ஸ் இருக்கு. நீங்க கோடீஸ்வரனா இருந்தா கூட வந்து பொண்ணுங்களுக்கு செய்யறதுல வந்து ஒரு வரமுறை வச்சுக்கணும். சரியா? இப்ப என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு ஒருத்தங்க யூஸ்வலா வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் அவங்க ஃபேமிலியில வந்துட்டு கேட்குறப்ப வந்துட்டு உங்க ஒரு பொண்ணு தானே வச்சிருக்கீங்க, அப்ப வந்து நிறைய இது பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்குறப்ப அவங்க வந்து ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்னன்னா சொல்லியிருந்தாங்க, என்னன்னா ஒரே பொண்ணை பெற்றிருந்தா கூட, ஒரு பொண்ணு நாங்க வீட்டுல வச்சிருந்தா கூட பொண்ணுக்குன்னு செய்யறதுக்குன்னு ஒரு அளவு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அது எவ்வளவு உண்மைங்கிறது இப்ப இந்த பொண்ணோட விஷயத்துல தெரிஞ்சது. நீங்க பாசத்தை வந்து பணமா தான் காமிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அவ்வளவு காசு கொடுத்து அவளை இது பண்ணி உங்க பொண்ணுக்கு நீங்க வரதட்சணையா போட்டத நீங்க அந்த பொண்ணுடைய பேர்ல வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருக்கலாம். ஓகே. காரு வந்து ஏன் 70 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாதாங்க காரு? 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய்க்குலாம் கார் இல்லைங்களா? அந்த பொண்ணு பேர்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கலாம். எப்போதுமே பொண்ணுங்களுக்கு நீங்க கொடுக்க வேணாம்னு சொல்லல, ஆனா அதையும் மீறி அவங்களுடைய சேஃபா வந்து அவங்கள வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாத்தையும் கொடுத்து மாப்பிள்ளை வீட்டோடய அனுப்பிச்சிட்டீங்கன்னா, அந்த மாப்பிள்ளை வந்து திடீர்னு என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி தப்பானவனா இருந்தா அந்த நகையை திருப்பி வாங்க முடியுமா? உடனே வந்து கோர்ட்ல வந்து என்ன சொல்லிடுவாங்க மாப்பிள்ளைங்க? உடனே வந்து என்ன சொல்லிடுவாங்க? இந்த மாதிரி வந்து கேஸை வந்து நாங்க வந்து எங்ககிட்ட காசே இல்ல, இதே கிடையாது, அதெல்லாம் நாங்க வந்து வித்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு ஏதோ ஒரு ரீசன்ஸ். இப்ப வந்து அந்த மாதிரி எல்லாம் சொல்றவங்க இருக்கதான் செய்யறாங்க. பொண்ணுக்கு ஒரு டிஸ்பியூட்ஸ் வந்துச்சுனாவே அந்த பொண்ணும் பையனும் அந்த வாழ்க்கை வாழ்ந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. உடனே வந்து எதிரி ஆயிடுவாங்க. அந்த ஹியூமனிட்டியே போயிடும். ஓகே. அதுதான் உன்னை நான் பழி வாங்குறேன்னா என்ன நீ பழி வாங்குற, அந்த மாதிரி தாட் வந்துடும் உங்களுக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க பேரண்ட்ஸ்? இப்ப நான் நிறைய இடங்கள்ல இது வந்து நான் நிறைய நோட்டீஸ் பண்ணிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இந்த டைரக்டரா இருக்கட்டும், சினிமாக்காரங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஃபர்ஸ்ட் மேரேஜ் அவங்க பொண்ணுக்கு பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல பணக்காரங்கள்லாம் பார்த்து அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஓகே. ஆனா செகண்ட் மேரேஜ் ரீமேரேஜ் பண்றப்ப பாத்தீங்கன்னா, யாரடா அப்ராணியா இருக்காங்க, மீன்ஸ் யார் நல்ல பையனா இருக்காங்க அப்படின்னு பார்த்து கல்யாணம் பண்றாங்க. அப்போ அந்த ஸ்டேட்டஸ் வந்து தெரியல. ஏன் இதை ஃபர்ஸ்டே யாரும் செய்யறது இல்ல? ஸ்டேட்டஸ் பார்க்காம கல்யாணம் பண்ணலாம்ல. நல்ல பையனா இருந்து நல்லபடியா எஜுகேட்டடா இருந்து அந்த ஃபேமிலியில வந்து காசு பணம் கம்மியா இருந்தா கூட ஏன் இது பண்ணலாம்ல? இதுல என்ன தப்பு இருக்கு? அந்த மாதிரி வந்து இது பண்றதே கிடையாது. இந்த மாதிரி நிறைய பண்றாங்க. அப்புறம் இந்த பொண்ணுடைய விஷயத்துல வந்து முதல்ல இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல உள்ள பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப சோபிஸ்டிகேட்டட் லைஃப் வாழ்ந்துடுறீங்க. உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருது. ஏன்னா அப்பா வந்து செல்லமா வளர்த்துறாங்க, அப்புறம் அண்ணாங்க செல்லமா கொடுத்துட்றாங்க, போற இடமும் உங்களுக்கு சொகுசாதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உங்களுக்கு வந்துருது. ஏன்னா எல்லாருமே ஒருத்தங்களை பார்த்து ஒருத்தங்களுக்கு கம்பேரிசன்ஸ் அந்த மாதிரி. இப்போ
இன்னைக்கு கூட நான் வந்து ஒரு காய்கறி விற்கிற அம்மாட்ட வந்து பேசிட்டு வந்தேன். அவங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி "இல்லம்மா, அந்த பொண்ணு பாரும்மா சூசைட் பண்ணிக்கிச்சு. ஏம்மா அப்படி பண்ணிக்கிச்சு?" நான் வந்து அவங்க சொல்றாங்க அவங்க கதைய. அப்ப வந்து சொன்னாங்க, "16 வயசுல எனக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தாங்க. எங்க வீட்டுக்காரர் வந்து ரொம்ப குடிகாரரா இருப்பாரு. ஒரு வேலை பண்ண மாட்டாரு. இப்ப பாரு எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு பாரு கடையில. அதே மாரி தான் 40 வருஷமா இருக்கிறாரு. எனக்கு 3 குழந்தைங்க. அந்த 3 பேரையும் நான் தான் கரை சேர்த்தேன். 12வதுக்கு மேல படிக்க வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. என்னுடைய நகையெல்லாம் அடகு வச்சு வித்து தான் என் 3 பொண்ணுங்களையும் நான் படிக்க வச்சு இன்னைக்கு வந்து நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரன் பேத்தி எல்லாம் எடுத்திருக்கேன்." அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க. இந்த பொண்ணுங்கள்லாம் எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுமா. நான் அந்த டைம் பீரியட்ல இந்த மாதிரி இருந்து ஒரு கிராமத்துல இருந்து மெட்ராஸ்க்கு வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்ப இந்த பொண்ணுக்குலாம் என்னம்மா, ஒருவேளை வந்து அந்த பொண்ணு வந்துட்டு பிடிக்கல அப்படின்னா கூட அவங்க அப்பா நல்ல பணக்காரரா தானே இருக்காரு. அந்த லைஃப்ப வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்க வேண்டியதானே. எதுக்குமா செத்து போகுது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்றது கரெக்டான பாயிண்ட் தானே. இங்க பாருங்க, எல்லா மாமியாரும் அம்மாவாக முடியாது. அதே மாதிரி எல்லா மருமகளும் மகளாக முடியாது. அதுதான் ரியாலிட்டி. அது ரொம்ப வெரி ஃபியூ. சரிங்களா? அப்படி இருக்கிறதெல்லாம். அப்படி இருக்கிறப்ப நீங்க எல்லாரும் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸோடய போனா எப்படி? எல்லாருமே இந்த மாதிரியான இந்த பொண்ணு வந்து வெளியில சொல்லிட்டாங்க ஆடியோவா அவங்க அப்பா கிட்ட. நிறைய பொண்ணுங்க இன்னுமே அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கதான் செய்யறாங்க. இது மறுக்கப்படவே முடியாது இந்த வார்த்தைய. எத்தனையோ ஃபேமிலியில இதே மாதிரி புருஷனுங்க வந்து சைக்கோவா இருக்கவங்க இருக்கதான் செய்யறாங்க. மாமியார் வந்து சாப்பாடு செய்யறப்ப இந்த மாதிரியான டார்ச்சர்ஸ் வந்து மருமகளை பண்றவங்க இருக்கதான் செய்யறாங்க. நான் எல்லாரையும் சொல்லங்க, ஓகேவா? ஒன்லி ஃபியூ பீப்புள்ஸ். யாருக்கு அது அப்ளிகபிளோ அவங்க எடுத்துக்கோங்க அந்த விஷயத்த. அப்படி இருக்கதான் செய்யறாங்க. அதுக்காக எல்லாரும் செத்து போகணும், எல்லாரும் தற்கொலை தான் பண்ணிக்கணும்னா இந்த உலகத்துல வந்து நிறைய பேர் வந்து சுடுகாடாதான் நேரம் மாறி இருக்கும். எல்லாரும் பிளாட் போட்டு வித்துட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து இது வந்து சொல்லணும். எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்து ரொம்ப முக்கியம். உங்க எல்லாரையும் பேரண்ட்ஸ் வந்து படிக்க வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் எல்லாருமே எஜுகேட்டட். சரியா? தற்கொலைங்கிறது வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே தீர்வாகாது. நம்மள ஒருத்தங்க வந்து எகென்ஸ்டா வந்து ஒருத்தங்க பண்றாங்கன்னா அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும். சரியா? அதுதான் வந்து பெருமையை உங்க அப்பா அம்மாவுக்கு செய்யற பெருமையை தவிர நீங்க செத்து போறதுனால என்ன பெருமை கிடைக்க போகுது? இப்ப செத்து போயிட்டீங்க. என்னைக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொண்ணுங்க வந்து ஒழுக்கமா செத்து போனா கூட செத்தவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவங்க அஃபேர் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, தப்பா இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ரீசன்னால பொண்ணுங்களுடைய சாவு வந்து என்னைக்குமே அது வந்து இயற்கையானதா இருக்கணும். சரியா? இயற்கைக்கு முரண்பாடான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அதுக்கு 1000 பழி சொல்லத்துக்கு இந்த உலகத்துல வந்து மனிதர்கள் காத்துட்டு இருக்காங்க. அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நீங்க செத்து போயிட்டா உடனே எல்லாம் சரியான்னு நினைக்காதீங்க. அவர் பேரை யாரு சுமக்குறது? அப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து திருப்பி ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேனா வாழ மாட்டேனா, மீன்ஸ் எனக்கு அதுல உடன்பாடு இல்லம்மா அப்படி இப்படி எல்லாம் சொன்னாங்க. இதுல 2 பாயிண்ட் வந்து நோட் பண்ணணும். இப்ப அந்த பொண்ணு ஒரு வேளை வந்து அந்த வாழ்க்கையில இருந்து வெளியில வந்து ரீமேரேஜ் பண்ணணும். ஒருத்தங்க அவங்கவங்க நினைக்கணும். ஒரு பொண்ணோ பையனோ தான் ரீமேரேஜ் பத்தி யோசிக்கணும் நினைக்கணும். இந்த சொசைட்டியா நிச்சயமா வந்து பேரண்ட்ஸ் வந்து கம்பல் பண்ணுவாங்க. சொசைட்டி வந்து கம்பல் பண்ணும். 4 இடத்துக்கு போறப்ப வந்து 4 பேர் வந்து ஒரு விதமா சொல்லதான் செய்வாங்க. இது எல்லாமே வந்து ஹேப்பன்ஸ். ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப அதுல ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய ஆள் வந்துட்டு அந்த பொண்ணு, அந்த பாதிக்கப்பட்டவங்க தான். அந்த விக்டிம் தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க ரீமேரேஜ் பண்றது பண்ணாது உங்களுடைய கையில தான் இருக்கு. சரியா? அப்படி இருக்கப்போ உங்க அப்பா நல்ல பணக்காரரா இருக்காரு, நல்லா வந்து உங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு, அந்த நல்ல வசதி இருக்குது. எத்தனையோ பேர் வந்துட்டு எதுவுமே இல்லாம வந்து வேலையில இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பெண்கள்லாம் நான் பாக்குறேன். சரியா? ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாம் ரொம்ப மனசுக்கே கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கப்போ உங்களுக்கு எல்லாம் என்னமா பிரச்சனை? ரீமேரேஜ் பண்ணணும்னு இருந்தா பண்ணிக்கோ. இல்லையா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஏன் சிங்கிளா இருந்தாலும் வாழ்க்கை வாழ முடியாதா? வாழ்க்கைங்கிறது வந்து சாக்ரிஃபைஸ் பண்றதுதான். உங்களுக்கு ஒரு வாழ்க்கை நல்லதா கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நீ உங்களுக்கு கிடைக்காத வாழ்க்கையை நீங்க மத்தவங்க கிட்ட வந்து மத்தவங்களுக்கு அந்த வாழ்க்கையை வந்து உபயோகம் உள்ளதாக வாழணும். அதுதான் வாழ்க்கை. சரியா? கடவுள் வந்து இந்த பூமியில வந்து எல்லாரும் எதுக்காக படைச்சிருக்காரு? ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க உபயோகமா இருக்கணும், பாரமா இருந்துடக்கூடாது. அப்படி இருக்கிறப்ப உங்களால மத்தவங்களுக்கு உபயோகமா ஒரு விஷயம் பண்ணலாம்ல. அதுதான் ஸ்பிரிட். ஓகே. அதை விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிறதா வந்து நல்ல போல்டான ஒரு விஷயம். இன்னொரு மேரேஜ் பண்ணல அப்படிங்கறதெல்லாம் ஒரு மேட்ரா? இஷ்டம்னா பண்ணிக்கோங்க, இல்லையா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, சிங்கிளா இருந்துட வேண்டியதானே. இன்னொரு மேரேஜ் பண்றவங்க எல்லாரும் தப்பானவங்க அப்படின்னு உலகத்துல வந்து யாராச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்தது. வீட்டுக்காரர் செத்து போன உடனே வந்து புதைச்சிடுவாங்க, எரிச்சிருவாங்க.
அப்பெல்லாம் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி அப்ப என்ன இந்தியால வந்து முன்னேற்றம் இருந்தது? பெண்களுக்கு என்ன வந்து இது இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். சுதந்திரம்னா என்ன? ரீமேரேஜ் ஒரு 2K கிட்ஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு. 2K கிட்ஸ்க்கு வந்துட்டு ரீமேரேஜ் பண்றதுங்கிறது ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா, என்ன ஒரு ப்ராட் மைண்டட் நீங்க? ஆ ரீமேரேஜ் பண்றதுங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அது பண்றது பண்ணாததுங்கிறது அது பொண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அந்த இதில் இல்லைன்னா நீங்க கெரியர்ல முன்னேறலாம். எவ்வளவோ விஷயம் இருக்கு. படிக்கலாம், பிசினஸ் பண்ணலாம். அதுல முன்னேறி அவங்க முன்னாடி வந்து உங்களுடைய இதை வந்து நீங்க ஸ்பிரிட்டா இருக்கலாம். 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். எத்தனையோ அனாதை குழந்தைகள் இருக்காங்க, எத்தனையோ ஏழ்மையான இருக்கவங்க இருக்காங்க. அது மூலமா படிக்க வைக்கலாம். எத்தனையோ பேர் வாழ்க்கையை வந்து தியாகம் செஞ்சுட்டு அந்த பிள்ளைங்களுக்காக மீன்ஸ் எல்லாருக்காக ஹெல்ப் பண்ணி அவார்டெல்லாம் வாங்குறதெல்லாம் நீங்க பார்த்தது இல்லையா என்ன? அது கூட வாழ்க்கை தானே. நம்ம ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நமக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கலன்னா உடனே செத்து போயிடுறதா? செத்து போறதுக்கு அவங்க அப்பா அம்மா அவங்களை வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ஆணுக்கும் இன்னொரு மனைவி கிடைச்சிடுவா. சரியா? இன்னைக்கு போவான் அந்த பையன் 4 நாள் படம் வேற வச்சிருக்கான் இல்லையா? 4 நாள் கோர்ட்ல வந்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் எகைன் வந்துருவாங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி எல்லாம் தண்டிச்சிருக்காங்க? இப்ப அந்த சித்ரான்னு ஒரு பொண்ணு இறந்தாங்க, ஆக்ட்ரஸ். அந்த ஹேமந்த்ங்கிறவ வந்துட்டு இப்ப உட்காந்து நல்லவங்க மாதிரி செத்து போனவங்க நல்லவங்க மாதிரி உட்காந்துட்டு இன்னைக்கு வந்து சீன் போடுறாங்க. அதையும் இந்த மக்கள் நம்பிக்கிட்டு தானே இருக்காங்க. ரொம்ப ஐயோ பாவம்னு இறக்கப்படுவோம். பாவமான மூஞ்சி வச்சுட்டு பேசுனா பாவம்னு இறக்கப்படுறாங்க. அப்படிதான் இப்போ உங்களுடைய வீட்டுக்காரா நவீனா, யாரப்பா அந்த தம்பி? அவரையும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? கவினா நவீனா ஏதோ ஒரு இது எப்படியோ ஒரு கொலைகாரனுக்கு என்ன சொன்னா என்ன? அவங்கள வந்து சொல்லிட்டு திருப்பி இன்னொரு பொண்ணு கொடுக்காமல இருக்க போறாங்க, கல்யாணம் பண்ணாமல இருக்க போறாங்க. ஆனா உங்க அப்பா அம்மாக்கு இன்னொரு பொண்ணு கிடைப்பாங்களா? மகள் கிடைக்குமா? அதனால இத பாக்குற இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் சரி கொஞ்சம் இருட்டாவே இருக்கு, மூஞ்செல்லாம் தெரியலன்னா கூட பரவாயில்ல சரியா? இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறேன், அங்க வந்து வாழ்க்கையை வந்து ரொம்ப வெறுத்துட்டேன், அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்குமா? இதோட எல்லாம் மோசமான மனிதர்கள் எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க உலகத்துல. இதோட மோசமான இது சொல்றதெல்லாம் கம்மி. இதோட ஜாஸ்தியா இருக்க பொண்ணுகள் எல்லாம் இன்னுமே வாழ்க்கையில வந்து உயிரோடதான் இருக்கிறாங்க. சரியா? அதனால இந்த மாதிரியான இதுல வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். கஷ்டங்கிறது அவங்கவுங்க பாயிண்ட்ல அவங்கவுங்களுக்கு பெருசாதான் தெரியும். அதுக்காக நீங்க கஷ்டப்பட்டதை வந்து நான் வந்து இதா பேசுறேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இது எதுக்கு சொல்றேன்னா இது வந்து நீங்க தைரியத்தை வளர்த்துக்கணும். இனிமே யாரும் இந்த மாதிரியான கோழைத்தனமான முடிவுகள்லாம் எடுக்காது. ஒரு வாழ்க்கை பிடிக்கலையா அதுல இருந்து விலகி வந்துருங்க. இந்த சொசைட்டி வந்து நீங்க எப்படி இருந்தாலும் தப்பாதான் சொல்லணும். நீங்க அப்படியே ஒழுக்க சீலர்களா இருந்தாலும் வந்துட்டு ஒரு புருஷனை விட்டு வந்துட்டீங்கன்னா தப்பாதான் சொல்லணும். சரியா? நீங்க வந்து அப்படியே வந்து ஒரு வீட்டுக்காரரோட இருந்துகிட்டு நீங்க 1000 தப்பு பண்ணாலும் அதை வந்து அப்ப வந்து உங்களை வந்து அப்படியே புனிதமானவள் அப்படின்னு சொல்லணும். சரியா? ஒரு வீட்டுக்காரை விட்டு நீங்க தனியா வந்துட்டீங்கன்னாவே உங்களை தப்பாதான் இந்த சொசைட்டி சொல்லணும். இதுக்காகலாம் உட்காந்து ஃபீல் பண்ண. உங்களை நம்பி இருக்கவங்க உங்களை நம்பினா போதும். உங்க அப்பா உங்களை நம்புறாரா, உங்க அம்மா நம்புறாரா, ஒரு வேலை உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து ஒரு லைஃப் அமையணும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அந்த பர்சன் உங்களை நம்பினா போதும். ஊர்ல இருக்க எல்லாருக்கும் உட்காந்து சர்டிபிகேட்னா நல்லவள்னு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுமா. அதனால இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மைண்ட் செட் எல்லாம் யாராச்சும் வச்சிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு தூக்கி போட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பாருங்க. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு எடுக்கிற முடிவுகளை வாழ்க்கையை வாழ்றதுக்கு வந்து எவ்வளவோ வந்து யோசிக்கலாம். சரியா? தயவு செஞ்சு இனிமே பண்ணாதீங்க இந்த மாதிரி எல்லாம். தேங்க்யூ ஆல். பாய்.